நித்தியசுபம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க நம்ம இன்றைக்கி ஒரு பதிவு பரணி தீபத்தை பற்றி பார்ப்போம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திழம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு வாழ்க, குருவே துணை. யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. இன்று யோகிராம் சரத்குமார் அவர்களின் ஜெயந்தி விழா. அவரின் அருளாசி நாம் பெறுவோமாக. பரணி தீபத்தை பற்றின ஒரு பதிவு. கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரம் தான் பரணி தீபமாக கொண்டாடப்படுது. சிவனின் 5 அம்சங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடவே இவ்வாறு ஏற்றப்படுகிறது. சிவனை வேண்டி பரணி தீபத்தை ஏற்றுவது முன்ஜென்ம பாவம் அழியும். பரணி தீபத்தன்று 5 புதிய அகல் விளக்குகளை வாங்கிக்கோங்க. அதை ஏற்றுவது தான் சிறப்பு. ஒரு அகலமான தட்டில் மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்ட 5 அகல் விளக்குகளை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும். பரணி தீபம் உருவான கதை. அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம். பித்ருலோகத்தில் உள்ள முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. கடோபநிஷதம் என்ற நூலில் நசிகேதன் என்பவருடைய வரலாறு குறிப்பிடப்படுகிறது. நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழுமை பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் தானம் கொடுத்து கொண்டிருந்தார். தன் மகன் நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டே அவரின் தந்தை தானம் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன், என்னையும் யாருக்கும் தானம் கொடுக்க போறீங்களா என்று கேட்டுள்ளார். அவரின் தந்தையும் கோபமடைந்து, உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என கூறிவிட்டார். இதனால் உயிரிடம் இருக்கும்போதே யமலோகம் சென்று விட்டார் நசிகேதன். அங்கு போய் அவர் யமனிடம் என்ன வரம் பெற்றார் அப்படின்னு பார்க்கலாம். யமலோகம் சென்று யமனிடம் பல கேள்விகளை அவர் கேட்கிறார். அதில் ஒன்றாக, பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடைவதே அந்த உயிர்களுக்கு சிரமப்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர்கள் சிரமமின்றி யமலோகம் வந்தடைவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கு ஏதாவது வழி உண்டா என கேட்கிறார். அதற்கு பதிலளித்த யமன், பல வழிகள் உள்ளது. அதில் ஒரு வழி, யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார். இதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி யமன் சொன்னதை தமது சந்ததியினருக்கு கூறி பரணி தீபம் ஏற்றி வழிபட சொன்னதாக புராண கதையில் கூறப்படுகிறது. இந்த வருடம் இந்த பரணி தீபம் டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 6:24 மணிக்கு துவங்கி டிசம்பர் 3ஆம் தேதியன்று 4:47 வரை இந்த நட்சத்திரம் உள்ளது. இதனால் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு பிறகு பரணி தீபத்தை ஏற்றி நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய 3 தலைமுறையினரின் பாவங்களையும் போக்கி முன்னோர்களின் ஆசியை பெற்று பித்ருதோஷம் பித்ரு சாபத்திலிருந்து விடுபடுவோமாக. நன்றி. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனின்றி அணுவும் அசையாது. இப்படிக்கு வணக்கம். சு. ராமசாமி அடிகளாரின் சிஷ்யை சுப்புலக்ஷ்மி.